கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இருப்போம். எல்லா சந்தோஷங்கள், தேவாலயத்துக்கு சென்றிருப்போம், அநேகரை நண்பர்களை சந்தித்திருப்போம், அநேகருக்கு உதவி செய்திருப்போம், நல்ல விருந்து சாப்பிட்டிருப்போம். இன்னைக்கு 26ஆம் தேதி. இந்த நேரத்தில் ஒரு சிந்தனையை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார். அந்த குழந்தையை தான் இந்த நாளிலே உங்களுக்கு சற்று விவரித்து சொல்ல விரும்புகிறேன். முன்னணியிலே பிறந்தது குழந்தை. ஆனால் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, கிழக்கிலிருந்து வந்த 3 சாஸ்திரிகள் இந்த குழந்தையை தரிசிக்க வந்தபோது அது குழந்தையாக இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த முன்னணியில் அந்த மேஜர் சீனில் நம்ம பார்க்கும் பொழுது மெய்ப்பர்கள் இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க, ஆடுகள் மாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு நேட்டிவிட்டி சீன் என்று சொல்வார்கள், அது தவிர்க்க முடியாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் பிறந்ததான இது குழந்தையாக இருந்தது. அப்பொழுதும் குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையை போய் தரிசித்தார்கள். ஆனால் இந்த ஞான சாஸ்திரிகள் 3 பேருமே நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் நடந்து வந்து அவர்கள் அந்த இடத்துல ஏரோதுவை சந்தித்து விட்டு அதன் பின்பு பிள்ளை இருந்த இடத்திலே பெத்லகேமில் அவர்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளை வளர்ந்து விட்டது. அந்த குழந்தையானது பிள்ளையாக வளர்ந்து விட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பில் 11ஆவது வசனத்தில் கடைசி பகுதியில் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுவும் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல. அவருக்கு என்று இருக்க வேண்டும், அதற்கு என்று அதை வேறு ஒரு நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவறான ஒரு காரியம். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஆம்பிளிஃபைட் பைபிளில் they worshipped him by giving the gifts என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், குழந்தை வேறு, பிள்ளை வேறு. அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், பிள்ளை வளர்ந்தது, ஞானத்திலும் அறிவிலும் அது அதிகமாக வளர்ந்தது என்று பார்க்கிறோம். இந்த வேளையில கூட இயேசுவாகிய குழந்தையானது பிள்ளையாக வளர்ந்தது. ஆனால் அந்த பிள்ளை பருவத்திலேயே அந்த குழந்தை இருந்து விடவில்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய தகப்பனுடைய தொழிலிலே அவர் உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இயேசுவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளை வளர்ந்தது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் என்று சொல்வார்கள். அதுபடியாக அந்த பிள்ளை வளர்ந்து பெரியவனாக வளர்ந்தது. 8ஆம் நாளிலே அந்த குழந்தையானது விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதன் பின்பு தன்னுடைய 12 வயதில் அந்த குழந்தையானது வளர்ந்து அநேகருக்கு பிரதான அந்த ஆசாரியர்களுக்கும் அந்த இருந்ததான வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சவால் விடத்தக்கதான பல வேத காரியங்களை குறித்து விவாதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த முன்னணியிலே அந்த நேட்டிவிட்டி சீனிலே பார்த்த குழந்தையாகவே இல்லை. கிறிஸ்துமஸ் காலத்தில் அதை குழந்தையாக வைத்து தாளாட்டுகிறோம், பாடல்களும் பாடுகிறோம். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்தது, பிள்ளையாக வளர்ந்தது, அதன் பின்பு வாலிபனாக வளர்ந்தது. 30 வயது நிறைந்த ஒரு புருஷனாக இருந்தார். 33 ஆண்டு வரைக்கும் அந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதை நாம் மனதிலே கொண்டவர்களாக இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் சிந்தனையை, கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாளிலே இந்த ஒரு சிந்தனை நம்முடைய மனதிலே எண்ணங்களிலே இருக்க நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வத்தை அது இது என்று சொல்லாதபடிக்கு அவர் என்று அழைக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் எப்படியாக வளர்ந்து ஞானத்திலும் அறிவிலும் அதிகமாக வளர்ந்தாரோ அதை போல நாங்களும் உண்மை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க.
மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.